ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்தியா மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இருக்கிற பல வல்லரசு நாடுகள் அதாவது ஆல்டர்னேட் எனர்ஜி ரிசோர்சஸ் யூஸ் பண்ணி தான் தங்க நாட்டோட எலக்ட்ரிசிட்டியை வந்து பூர்த்தி செய்யறாங்க. ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அவங்க முக்கியமா யூஸ் பண்ற ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் தான் யுரேனியம்-235. ஆனா இந்த யுரேனியம்-235 வந்து ரொம்ப ரேர், அதுக்கப்புறம் ஹை காஸ்ட். பட் அதுக்கு பதிலா தோரியம் அப்படின்ற ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணலாம். அது யுரேனியம்-235 மாதிரியே வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனா இந்த தோரியமும் இந்த யுரேனியம்-235யும் கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இப்போ சைனா அந்த தோரியம் இருக்கிற ஒரு சுரங்கத்தை கண்டுபிடிச்சு அசத்திருக்காங்க. பல நாடுகளை வந்து ஆச்சரியப்படுத்திருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். இந்த குறிப்பிட்ட திங் வந்து ஒரு நாட்டுக்கிட்ட நிறைய ஸ்டாக் இருந்துச்சுன்னா மற்ற நாடுகள் எல்லாருமே வந்து அந்த நாட்டை நம்பிதான் அந்த பொருளுக்காக இருக்கும். அந்த நிலைமையில இருக்கிற இப்ப சைனா இப்போ கண்டுபிடிச்ச இந்த தோரியம் சுரங்கம் தான் ரொம்ப ஹாட் நியூஸா பேசப்பட்டு இருக்கு. கொஞ்சம் குறிப்பா சொல்லணும்னா சைனாவோட ஒரு பகுதியா இருக்கிற இன்னர் மங்கோலியால பயோன் ஒபா மைனிங் காம்ப்ளெக்ஸ்ல தான் இந்த தோரியம், அதாவது இந்த தோரியம் சுரங்கத்தை கண்டுபிடிச்சு சைனா வந்து அசத்திருக்காங்க. இந்த தோரியம் சுரங்கத்துக்குள்ள சுமார் 10 லட்சம் டன் தோரியம் இருக்கு. இந்த 10 லட்சம் டன் தோரியத்தை வச்சு ஒரு 60,000 வருஷத்துக்கு, அதாவது 60,000 வருஷத்துக்கு எந்த தடையுமே இல்லாம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம். உண்மையிலே சைனாவுக்கு வந்து இந்த கண்டுபிடிப்பு ஒரு மிகப்பெரிய புதையல். இனிமேல் இந்த உலகத்துல இருக்கிற மத்த எல்லா நாடுகளுமே சைனா கிட்டதான் கரண்ட்டுக்காக கை கட்டி நிக்கணும் போல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ணி எப்படி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு யுரேனியம்-235 அணுவை நீங்க எடுத்து ஒரு நியூட்ரான் வச்சு நீங்க அதை ஹிட் பண்ணீங்கன்னா அப்போ வந்து இந்த யுரேனியம் வந்து 2 அணுவா பிரியும் போது 3 நியூட்ரான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், கூட ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய யுரேனியம் எடுத்து அதை ஒரு நியூட்ரான் வச்சு நீங்க ஹிட் பண்ணீங்கன்னா அஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 3 நியூட்ரான் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கு அடுத்தது 3 × 3 9, 9 × 3 27. அப்படி வந்து அந்த ப்ராசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கூட நிறைய ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட் எனர்ஜியை நீங்க வந்து சீ வாட்டருக்கு பாஸ் பண்ணீங்கன்னா அது வந்து பாயில் ஆகி நீராவியா மாறும். அந்த நீராவியை நீங்க வந்து ஒரு டர்பைன்ல பாஸ் பண்ணணும். அப்படி நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா அந்த ஹீட் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். இந்த எலக்ட்ரிசிட்டி தான் நாம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.